வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் யாரோடு யாரோ நாவல் பகுதி 1 முதல் 3 வரை. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். அந்த கார் பச்சை பசேல் என்று கண்களை கவரும் அருமையான இயற்கை காட்சிகளை கொண்ட குற்றாலத்தின் அருகிலுள்ள சோலையூர் என்ற கிராமத்திற்குள் நுழைந்தது. சாலையின் இரு புறங்களிலும் வாழை மரங்களும் வயல்வெளிகளும் ஆறு குளம் ஏரி என்று ஒரு ஏசி வைத்த ஊர் போல் மிகவும் குளுமையாகவும் அழகாகவும் இருந்தது அந்த கிராமம். இயற்கை காட்சிகளையும் எதிரே வருவோரையும் பார்த்து கொண்டே காரை செலுத்தினான் ராஜா. அவனது நெருங்கிய நண்பர்கள் 3 பேர் அவனுடன் காரில் இருந்தனர். ராஜா, சென்னை வாசிகளான நமக்கு இந்த காட்சி ரொம்ப இனிமையாக தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் கூட நாகரிகம் அடையாத கிராமம் மாதிரி இருக்கேடா. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் ஒரு ஆள் கூட இல்லை, எல்லாம் பழைய பஞ்சாங்கமாக தான் இருக்கு. உங்கள் அப்பா எப்படிடா உன்னோட அண்ணனுக்கு இந்த கிராமத்திலிருந்து பொண்ணு எடுத்தாரு என்று கேட்டான் ராஜாவின் நண்பன் அருள். உண்மைதான், எல்லாம் பழைய பஞ்சாங்கமாக தான் இருக்கு. ஆனால் அண்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. கிராமத்து ஆட்களை பட்டி காட்டான், காட்டு மிராண்டி இப்படி தான் எப்பவும் சொல்லுவான். அப்பாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டோட மகளை தான் அப்பா பார்த்துருக்காரு. அண்ணனுக்கு அப்பானா ரொம்ப பயம், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டான். அதனால் அவனுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாமல் ஓகே சொல்லியிருக்கான். ஆனால் இந்த கல்யாணம் நிச்சயமான அன்னையிலிருந்து அவன் ரொம்ப வருத்தமாக தான் இருக்கான். அப்பா பொண்ணோட ஃபோட்டோவை மட்டும் காட்டி, இது என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தியாகுவோட பொண்ணு, இந்த பொண்ணை நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கலாம், நம்ம ரஞ்சித்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னார். அப்போவே அம்மா எதிர்த்தாங்க, வேண்டாம் அவனுக்கு இந்த மாதிரி பொண்ணு பிடிக்காதுன்னு. ஆனால் அப்பா தான் கேட்கவே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போதே கன்றுக்குட்டி ஒன்று வயல்வெளியில் இருந்து துள்ளி ஓடி சாலையில் வந்து நின்றது. அதை இடித்து விடாமல் இருக்க சட்டென்று பிரேக் இட்டான் ராஜா. அந்த கன்றை பிடிக்க ஒரு சிறுவன் அதன் பின்னே ஓடி வந்தான். ஏய் ராசாத்தி, எவ்வளவு திமிர் உனக்கு, ஏன் இப்படி ஓடி வந்த? இந்த காரில் அடிபட்டு செத்து போயிருப்பல்ல என்று கன்றுக்குட்டிக்கு அவன் பேசுவதெல்லாம் புரிவது போல் படபடவென்று பேசிவிட்டு அதன் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை பிடித்து இழுத்தான். ஆனால் கன்றுக்குட்டி அந்த இடத்தை விட்டு சிறிது கூட நகர மறுத்தது. ராஜாவும் நண்பர்களும் காரை விட்டு வெளியே இறங்கினர். ஏய் தம்பி, சீக்கிரமா உன்னோட கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு போப்பா என்றான் ராஜா. கோவிச்சுக்காதீங்க அண்ணா, ராசாத்தி வரமாட்டேங்குது என்று கூறிவிட்டு ஏதோ யோசித்தபடி, நீங்க எங்க அக்காவை கட்டிக்க வந்தவங்களா என்று சட்டென்று கேட்டான். 10 வயது மதிக்கத்தக்க சிறுவனை கண்டு வியந்தபடி, என்ன உங்க அக்காவா? உனக்கு எத்தனை வயசாச்சு என்று சிறுவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்டான் ராஜா. எனக்கு 10 வயசு தான் ஆச்சு, ஆனால் எங்கள் அக்காவுக்கு 19 வயசாச்சு என்று வெகுளியாக கூறினான் சிறுவன். அனைவரும் அவனது பேச்சை ரசித்தனர். உங்க அக்கா என்ன படிச்சிருக்காங்க என்று ராஜாவின் நண்பன் அக்ஷய் கேட்டான். 10வது ஃபெயில் ஆயிட்டாங்க என்றான் சிறுவன். சட்டென்று அனைவரும் சிரித்தனர். ஏன் நான் சிரிக்கிறீங்க என்று வெகுளியாக கேட்டான் சிறுவன். இல்லை சும்மாதான்ப்பா என்றான் ராஜா. சரி, உன்னோட பேர் என்ன, நீ என்ன படிக்கிற என்று கேட்டான் ராஜா. என்னோட பேரு ராம், நான் 5வது படிக்கிறேன் என்றான் சிறுவன். டேய் ராம், என்னடா ராசாத்தியை கூட்டிட்டு வர சொன்னா யார்கிட்டயோ பேசிட்டு நிற்கிற, யார் இவங்க என்று கேட்டபடி தாவணி அணிந்து எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் ஒரு பெண் வயல்வெளியிலிருந்து சாலையில் ஏறி வந்தாள். சும்மா சொல்லக்கூடாது, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பெண் ஒரு தேவதைதான். அக்கா, இவங்க தான் பையன் வீட்டுக்காரங்க என்றான் ராம். சேச்ச, இது அவங்க இல்லடா, அவங்க நேற்று ராத்திரியே தோட்டம் வீட்டுக்கு வந்துட்டாங்க, இவங்க வேற யாரோ என்றாள். அப்படின்னு யார் சொன்னது? நாங்களும் பையன் வீட்டுக்காரங்க தான் என்றான் அருள். ஓ அப்படியா, வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கீங்க போல. அப்படியே நேராக போய் வலது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் போனால் தோட்டம் வீடு வந்துடும் என்று அந்த பெண் சிறிது அலட்சியமாக கூறினாள்.
படிக்காத பட்டிக்காடு என்ற எண்ணம் அவர்களின் மனதில் இருந்ததாலோ என்னவோ சட்டென்று அவர்களுக்கு கோபம் வந்தது. ஹலோ, என்ன திமிரா பேசிட்டு போறீங்க? இது யாருன்னு தெரியுமா? பையனோட தம்பி. இவருக்கு மரியாதை கொடுக்காட்டி இந்த கல்யாணமே நடக்காது என்றான் அக்ஷய் கோபமாக. அதுக்கு நான் எதுவும் தப்பா சொல்லலையே என்றாள் அந்த பெண். கொஞ்சம் மரியாதையா வழி சொல்லலாமே, ரொம்ப அலட்சியமா சொல்றீங்க என்றான் அக்ஷய். அந்த பெண்ணின் முகம் சட்டென்று மாறியது. அவள் முகத்திலும் கோபம் தென்பட்டது. ஆனால் அவள் எதுவும் பேசாமல் வா ராசாத்தி என்று கூற கன்றுக்குட்டி அவளோடு சென்றது. அதை அழைத்து கொண்டு வயல்வெளியில் இறங்கினாள். என்ன திமிர்னு பாரு, சரியான படிக்காத பட்டிக்காடுன்னு சொல்றது ரொம்ப சரிதான் என்று ராஜாவின் நண்பன் குரு கூறினான். தன் கையில் இருந்த கயிறை சிறுவனிடம் கொடுத்தபடி ராசாத்தியை நீ கூட்டிட்டு போறாம் என்று கூறிவிட்டு மீண்டும் சாலைக்கு வந்தாள் அந்த பெண். இங்க பாருங்க, உங்க அண்ணனை எங்க அக்கா கல்யாணம் பண்ணா அவ உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரங்களுக்கும் மரியாதை தருவா. நான் ஏன் உங்களுக்கு மரியாதை தரணும்? நீங்க எனக்கு யாரு? நான் படிக்காத பட்டிக்காடு தான், ஆனா பட்டணத்துக்காரங்க மாதிரி பார்க்குறவங்க பின்னாடி எல்லாம் போற ஜாதி நாங்க இல்லை என்றாள் கோபமாக. நாங்க பார்க்குறவங்க பின்னாடியெல்லாம் போறவங்கன்னு யார் சொன்னது உனக்கு என்றான் ராஜா கோபமாக. அதுதான் தினைக்கும் பேப்பர்ல வருதே, கள்ள காதலன் காதலின் எல்லாம் என்று அந்த பெண் சற்று கோபம் குறையாமல் கூறினாள். அப்புறம் எதுக்காக உங்க அக்காவை எங்க அண்ணனுக்கு கட்டி கொடுக்குறீங்க என்றான் ராஜா கோபமாக. யார் கட்டி கொடுத்தா? உங்க அப்பா தான் பொண்ணு கேட்டாரு. எங்க அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீங்க வேணா இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கங்க. எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க இங்க நிறைய பேர் காத்திருக்காங்க என்று படபடவென்று எதையும் யோசிக்காமல் பேசிவிட்டு சட்டென்று வயல்வெளியில் இறங்கி வேகமாக சென்றாள் அந்த பெண். ராஜாவுக்கும் அவன் நண்பர்களுக்கும் மிகுந்த அவமானமாக இருந்தது. சாலையில் சென்ற சில பேர் அவர்களை பார்த்தபடி சென்றதும் அவர்களுக்கு பெரிய அவமானமாக இருந்தது. அவர்கள் எதுவும் பேசாமல் காரில் ஏறி தோட்டம் வீட்டிற்கு வந்தனர். இப்போது காலை 8 மணி ஆகியிருந்தது. 12:30க்கு முகூர்த்தம். ராஜாவும் நண்பர்களும் மிகுந்த கோபத்துடன் இருந்தனர். ராஜா, இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுடா. உங்க அண்ணன் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு தானே அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு சொன்னா. அதையே காரணமா வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு ராஜா. உங்க அண்ணனுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல தானே என்று அருள் கோபமாக கேட்டான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ராஜாவின் அண்ணன் ரஞ்சித் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்குள் வந்தான். அவனை கண்டதும் அனைவருக்கும் மிகவும் பரிதாபமாக இருந்தது. அண்ணா, ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க என்று ராஜா வருத்தத்தோடு கேட்டான். உனக்கு தெரியுமா ராஜா, அந்த பொண்ணு 10வது ஃபெயிலாம் என்றான். அதை கேட்டதும் அனைவரும் ஏனோ சட்டென்று சிரித்து விட்டனர். ஆமா ஆமா, நீங்க எல்லாம் சிரிக்கத்தான் செய்வீங்க. என்னோட நிலைமையில இருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று கோபமாக கூறினான் ரஞ்சித். கோவிச்சுக்காதண்ணா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்காதான். இதையே காரணமாக காட்டி நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்றான் ராஜா. அதெல்லாம் அப்பா கிட்ட அப்பவே சொல்லியாச்சு. அந்த பொண்ணையும் அப்பா கூப்பிட்டு கேட்டாரு. பட்டணத்துக்கு வர பிடிக்கல மாமான்னு சொன்ன அந்த பொண்ணு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா சரியாயிடும்னு அந்த பொண்ணை அப்பா சமாதானம் படுத்தி விட்டுட்டாரு என்று வருத்தமாக கூறினான் ரஞ்சித். இதெல்லாம் எப்போ நடந்தது என்று வியப்புடன் கேட்டான் ராஜா. நேற்று ராத்திரி பொண்ணோட வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தோம் என்றான் ரஞ்சித். அது சரி, பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னு உனக்கு யார் சொன்னது என்று ராஜா ஆச்சரியமாக கேட்டான். அவன் எதுவும் பேசாமல் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து நீட்டினான். ராஜா அதை வாங்கி படித்தான். எங்க அக்காவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல என்று அந்த காகிதத்தில் எழுதியிருந்தது. என்னன்னா இது? பேரும் இல்லை, ஊரு இல்லை, ஒரு மொட்டை லெட்ரு என்றான் ராஜா. அதை நம்பிதான் ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்தை நிறுத்த முடிவு பண்ணேன். ஆனா அப்பா விடலை. உடனே பொண்ணு வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணுகிட்டயே கேட்டுட்டாரு. பொண்ணு அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து பட்டணத்துக்கு வர பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அப்பா அம்மா முன்னாடி தானே பேசுனீங்க என்று கேட்டான் ராஜா. இல்லடா, பொண்ணை தனியா அவ ரூம்ல தான் சந்திச்சு பேசணும். அப்பா பொண்ணுகிட்ட யாரை பார்த்து நீ பயப்பட வேண்டாமா, உன்னோட மனசுல என்னன்னு சொல்லி யாரையாவது காதலிக்கிறியான்னு அப்பா கேட்டாரு. யாரையும் காதலிக்கல மாமான்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு.
அப்போ நீ பொண்ணை நேரில் பார்த்தியா? ஃபோட்டோவில் இருக்கிறத விட அழகாக இருக்காங்களா என்று கேட்டான் ராஜா ஆர்வமாக. ஃபோட்டோவிலேயே பார்க்க சகிக்கல, அதனால் நான் பொண்ணை ஏறெடுத்து கூட பார்க்கலடா என்றான் ரஞ்சித். ஏண்டா பொண்ணு அவ்வளவு மோசமாவா இருக்காங்க என்று ராஜாவின் நண்பன் அருள் கேட்டான். பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் எங்களுக்கு காட்டுடா என்று குருவும் கேட்டான். ராஜா தன் பாக்கெட்டில் இருந்த செல்லை எடுத்து அதில் சேவ் செய்து வைத்திருந்த பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்தான். அனைவரும் வாயடைத்து நின்றனர். பெண் மிகவும் கருப்பாகவும் குண்டாகவும் சுமார் என்று கூட கூற முடியாத அளவு மோசமாகவும் இருந்தாள். ராஜாவின் நண்பர்களுக்கு வார்த்தைகள் தொண்டை குழியில் சிக்கிக் கொண்டது. அவர்கள் எதுவும் பேசவில்லை. ராஜாவின் அண்ணன் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் பெண்ணின் புகைப்படத்தை கண்டு அதிர்ந்து நின்ற ராஜாவின் நண்பர்கள் மெல்ல சுயநிலைக்கு வந்தனர். டேய் மச்சான், இந்த பொண்ணுக்கா உங்க அண்ணனை பிடிக்கலன்னு சொன்னா ரொம்ப அநியாயமா இருக்குடா. உங்க அப்பாவுக்கு கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த பொண்ணை போய் உன்னோட அண்ணனுக்கு பார்த்துருக்காரு என்று அருள் கேட்டான். நானும் அம்மாவும் பல தடவை சொல்லி பார்த்துட்டோம், பொண்ணு நல்லா இல்லைன்னு. அவர் ஒத்துக்கவே இல்லடா என்றான் ராஜா வருத்தமாக. டேய் மச்சான், உங்க அண்ணனை இப்படியே ஓடி போயிட சொல்லு என்றான் குரு. அப்போது ராஜாவின் அப்பா அன்புக்கரசு அறைக்குள் வந்தார். என்னப்பா ரஞ்சித், நீ இதுவரைக்கும் ரெடி ஆகலையா என்று கேட்டார் அப்பா. ரஞ்சித், ராஜா உட்பட அனைவரும் அமைதியாக நின்றனர். என்ன ஆச்சு, எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க என்றார் அப்பா. அப்பா, இந்த கல்யாணம் நடக்கணுமா என்றான் ராஜா. ஏன் ராஜா நீ அப்படி கேட்குற? பொண்ணு படிக்கலை, அவ்வளவுதானே. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து படிக்க வைக்கலாம் என்றார் அப்பா. இல்லைப்பா, பொண்ணு பார்க்க கூட நல்லா இல்லைப்பா என்றான் ராஜா. நீயும் அம்மாவும் அன்னையிலிருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலையே. நேற்று ரஞ்சித் பொண்ணை பார்த்தானே. என்ன ரஞ்சித், நீ நேற்று பொண்ணை பார்த்தல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல என்றார் அப்பா. ஆமாப்பா, எனக்கு பிடிச்சிருக்கு என்று அவசரமாக பதிலளித்தான் ரஞ்சித். அட பாவி என்று வாய்க்குள் முணுமுணுத்தான் ராஜா. அப்புறம் என்ன, சரி எல்லாரும் சீக்கிரம் புறப்படுங்க என்று கூறிவிட்டு அப்பா அறையிலிருந்து சென்றார். அப்போது ராஜாவின் மாமா சந்தானம் அறைக்குள் வந்தார். உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லப்பா. பொண்ணோட ஃபோட்டோவை நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். இப்படி ஒரு பொண்ணு உனக்கு எப்படி ஜோடியாக முடியும் என்று அவர் வருத்தப்பட்டார். பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா இப்போ என்கிட்ட சொல்லு, நான் போய் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் என்றார் மாமா. ரஞ்சித் உட்பட அனைவரும் அமைதியாக நின்றனர். சிறிது நேரத்தில் அனைவரும் தயாராகி அந்த ஊர் அம்மன் கோவிலுக்கு வந்தனர். முகூர்த்த நேரம் நெருங்கியும் மணமேடையில் ரஞ்சித் வரவில்லை. ராஜா, ரஞ்சித் எங்கப்பா காணோம்? அம்மா படபடவென்று கேட்டார். தெரியலம்மா, நானும் பார்க்கல என்று பதறியபடி கூறினான் ராஜா. அனைவரும் மணமகனை தேட ரஞ்சித் மாலையும் கழுத்துமாக மாமா மகள் ரஞ்சிதாவுடன் மாமாவின் குடும்பத்தோடு அங்கு வந்து நின்றான். ராஜாவின் அப்பா அப்படியே ஆடிப்போனார். ராஜா மற்றும் நண்பர்களுக்கும் அம்மாவிற்கும் ஏனோ மனதில் ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது. அது ஒரு கிராமம் அல்லவா? ராஜாவின் அப்பாவை அனைவரும் சூழ்ந்து குடைந்து எடுத்தனர். ஆனால் மணப்பெண்ணின் அப்பா தியாகராஜ் அனைவரையும் அமைதிப்படுத்தினார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் பையன் பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவரோட வீட்டில் வாழ என்னோட பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு ராஜாவின் அப்பாவை பார்த்தார். அன்பு, நீ வருத்தப்பட வேண்டாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இங்கிருந்து கிளம்புங்க என்றார் தியாகராஜ். ராஜாவின் அப்பா சட்டென்று நண்பனின் கையை பற்றினார். என்னை மன்னிச்சிடு தியாகு, ரஞ்சித் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் உன்னோட மக கண்டிப்பா என்னோட மருமக தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராஜாவின் அப்பா கூற ராஜாவின் தலையில் இடி தாக்கியது. அவன் நண்பர்கள் அதிர்ச்சியோடு ராஜாவை பார்த்தனர். ரஞ்சித் மனதில் சிரித்தான். நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சிங்கல்ல, இப்போ எப்படி இருக்கு என்று மனதில் எண்ணினான்.
ராஜா, உங்க அப்பா அந்த பெரிய பாறாங்கல்ல எடுத்து உன்னோட தலையில போட போறாரு, புத்திசாலித்தனமா தப்பிச்சுக்கோ, மாட்டிக்காத என்றான் அக்ஷய். டேய், எனக்கு ஒரு சந்தேகம், இது உண்மையாவே உங்க அப்பா தானாடா? ஒரு விரோதி கிட்ட கூட யாரும் இவ்வளவு கொடூரமா நடந்துக்க மாட்டாங்க என்றான் அருள். டேய் ராஜா, உங்க மாமாவுக்கு வேற பொண்ணு இருக்காடா என்று குரு கேட்டான். டேய், காமெடி பண்ற நேரமாடா இது, பேசாம இருங்கடா என்றான் ராஜா. ராஜாவின் அப்பா ராஜாவின் அருகில் வந்தார். ராஜா, இப்போ என்னோட மானம் மரியாதை எல்லாம் உன்னோட கையில் இருக்கு. ரோஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்க, உன்னோட வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் என்றார் அப்பா. நீங்க என்னங்க சொல்றீங்க என்று ராஜாவின் அம்மா குறுக்கிட்டார். பின் ராஜாவை பார்த்து, ராஜா வேண்டாம், நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத என்றார் அம்மா. அம்மா சொல்றது இருக்கட்டும், நீ என்னப்பா சொல்ற என்று கேட்டார் அப்பா. நீங்க எனக்கு நல்லதை தான் செய்வீங்கப்பா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் ராஜா. டேய் ராஜா, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதாண்ட கண்ணால பார்க்கிறேன் என்றான் குரு பரிதாபமாக. டேய், இதை விட அங்கே இருக்கிற தண்டவாளத்தில் நீ போய் தலையை வச்சா நான் சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுவேண்டா என்றான் அக்ஷய். உங்கள் அப்பாவை எதிர்க்கிற தைரியம் உன்னோட அண்ணனுக்கு மட்டும் இல்லை, உனக்கு கூட கிடையாது என்று வேதனையுடன் கூறினான் அருள். ராஜா நண்பர்களை ஏறிட்டு பார்த்தான். எங்கள் அப்பாவை எதிர்க்கிற தைரியம் எனக்கு இருக்குடா, ஆனால் எங்கள் அப்பா அவமானப்படுறத பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. 2வது தடவை எங்கள் அப்பா கண்டிப்பாக அவமானப்படக்கூடாது என்று கூறிவிட்டு நண்பர்களும் அம்மாவும் தடுத்தும் கேளாமல் மணமேடையில் சென்று அமர்ந்தான். வேறு வழியின்றி அவன் நண்பர்களும் மாப்பிள்ளை தோழர்களாக மணமேடையில் வந்து நின்றனர். முகூர்த்த நேரம் முடிகிறதுக்கு முன்னாடி பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் கூற மணப்பெண்ணை அழைத்து கொண்டு வந்தனர். ஒரு யானைக்கு பட்டு சேலை உடுத்தி நகைகளை போட்டு விட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் நடந்து வரும் பெண்ணை கண்டு ராஜாவின் நண்பர்கள் வேதனை அடைந்தனர். ரஞ்சித் சிரிப்பை அடக்க முடியாமல் கிளிக் என்று சிரித்தான். ஆனால் ராஜா ஒரு சிலை போல் எதையும் கவனிக்காமல் அமர்ந்திருந்தான். அருள் மெல்ல குனிந்து, டேய் ராஜா, கோயிலுக்கு அந்த பக்கம் செவுர் இல்லடா, சீக்கிரமா எந்திரிச்சு தப்பிச்சு ஓடிடு, நம்ம சென்னையில சந்திச்சுக்கலாம்டா. சொன்னா கேளுடா, அந்த பொண்ணு நடந்து வரும்போதே பூமி அதிருதுடா, அவ கைப்பட்டா கூட நீ பிழைக்க மாட்ட என்றான். பேசாம இருடா என்றான் ராஜா. டேய் மச்சான், அங்க பாருடா என்று அக்ஷய் குனிந்து ராஜாவிடம் கூறினான். ஏண்டா, பொண்ணை பார்த்து நம்ம ஊருக்காரனுங்கெல்லாம் ஓடிட்டானுங்களா என்று கேட்டான் அருள். டேய் முதல்ல அங்க பாருடா என்றான் அக்ஷய். ராஜா அருள் இருவரும் நிமிர்ந்து பார்க்க யானை போல் முன்னால் ஆடி வரும் பெண்ணின் பின்னால் சர்வ அலங்காரங்களுடன் ஒரு பெண் நிலவு. காலை சாலையில் கண்ட அதே பெண். மாமல்லபுரத்தில் இருக்கும் சிற்பம் ஒன்று உயிர் பெற்று எழுந்து வருவது போல் செதுக்கி வைத்த உடல், பௌர்ணமி நிலவு போல் பளிச்சிடும் வதனம். டேய், இது நம்ம காலையில பார்த்த பொண்ணுல என்றான் அருள் ஆச்சரியமாக. ஆமாடா, அப்போ அந்த குட்டி யானை யாரு? பொண்ணோட ஃபோட்டோன்னு இந்த பொண்ணு ஃபோட்டோ தானே காட்டினாங்க, அதை நம்பி தானே உங்கள் அண்ணன் ஓடி போய் மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்று கூறியபடி மெல்ல நிமிர்ந்து ரஞ்சித்தை பார்த்தான் அக்ஷய். அவன் முகத்தில் ஈ ஆடவில்லை. மற்றவர்களும் வாயடைத்து நின்றனர். ராஜாவின் மனதில் 1000 கேள்விகள் ஓடியது. இவ பொண்ணுன்னா எங்கள் அக்காவுக்கு உங்கள் அண்ணனை பிடிக்கலைன்னு எதுக்கு சொன்னா? ஃபோட்டோ எப்படி மாறிப்போச்சு? இது தற்செயலாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணி செஞ்சதா? அப்படின்னா இது யார் பண்ணது? கண்டிப்பாக இந்த பொண்ணு தான் பண்ணியிருப்பா. அதுக்கு காரணம் என்ன? ராஜாவின் மனதில் 1000 கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மணப்பெண் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். கெட்டி மேளம் முழங்க ராஜா பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டினான். பெண்ணின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் அவன் கைகளில் விழுந்து அவன் கை நனைந்தது. திருமணம் முடிந்து அனைவரும் மண்டபத்திற்கு வந்தனர். தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. விருந்து முடிந்து அனைவரும் பெண்ணின் வீட்டை அடைந்தனர். பெண்ணின் வீடு ஒரு பூஞ்சோலைக்குள் இருந்தது. வீட்டை சுற்றி மரங்களும் செடி கொடிகளும் ஆங்காங்கே கிளிகளின் கூடுகளும் வண்ண வண்ண பூக்களும் நிறைந்து கண்களுக்கு இனிமையாக இருந்தது.
மிகவும் தூய்மையான காற்றை அவர்கள் சுவாசித்தனர். வீட்டிற்குள் வந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்றனர் பெண் வீட்டார். சிறிது நேரத்தில் ராஜாவின் வீட்டார் விடை பெற துவங்கினர். சரி தியாகு, நாங்க தோட்டம் வீட்டுக்கு போறோம். நாளைக்கு காலையில பொண்ணை கூட்டிட்டு சென்னை போறோம் என்று ராஜாவின் அப்பா கூறினார். சரி அன்பு, நீங்க போயிட்டு வாங்க என்றார் பெண்ணின் அப்பா. ராஜா, நாங்க நாளைக்கு காலையில வரோம்பா என்றார் அப்பா. ராஜா எதுவும் பேசவில்லை. அனைவரும் அங்கிருந்து கிளம்ப ராஜா வெளியே வந்து அவர்களை வழி அனுப்பினான். ராஜாவின் அப்பா ராஜாவின் கையை மெல்ல பற்றினார். ராஜா, என்னை மன்னிச்சிடுப்பா, உனக்கு பிடிக்காத கல்யாணம்னு எனக்கு தெரியும், ஆனா நான் உனக்கு நல்லதை தான் பண்ணுவேன் என்று கூறினார் அப்பா. இல்லப்பா, நீங்க எனக்கு நல்லதை தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்றான் ராஜா. ராஜாவின் நண்பர்களும் விடை பெற்றனர். ராஜா தன் வீட்டாரை வழி அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தான். ரோஜாவின் அப்பா ரோஜாவின் தம்பி ராமை அழைத்து ராஜாவிற்கு அவர்களின் அறையை காண்பிக்குமாறு கூறினார். வாங்க அண்ணா, நான் உங்க ரூமை காட்டுறேன் என்று கூறியபடி நடக்க ராமின் பின்னால் ராஜா நடந்தான். ராம் மாடி ஏறி ஒரு அறையின் அருகில் வந்தான். இதுதான் உங்க ரூம் என்று கூறிவிட்டு சட்டென்று ஓட முயல சட்டென்று அவன் கையை பிடித்தான் ராஜா. எங்க ஓடுறீங்க மச்சான், உள்ள வாங்க, உங்ககிட்ட பேசணும் என்று அவனை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு அறைக்குள் வந்தான். உங்ககிட்ட எதையும் உளறி வைக்க வேண்டான்னு அக்கா சொன்னாங்க அண்ணா, என்னை விடுங்க, நான் போறேன் என்றான் ராம். அது எப்படி உங்களை விட முடியும், என்னோட கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று கூறியபடி அவனை பிடித்து அங்கிருந்த இருக்கையில் அமர்த்தினான். ராஜாவும் அவன் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான். சரி, நான் இப்ப கேட்குற கேள்விக்கெல்லாம் டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டு நீங்க இங்கிருந்து போலாம் என்றான் ராஜா. கேளுங்க அண்ணா, எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் என்றான் ராம். முதல் கேள்வி, உனக்கு எத்தனை அக்கா? ஒரே ஒரு அக்கா தான். பேர் என்ன? ரோஜா. அப்ப வான்மதின்றது யாரு? கல்யாண லெட்டர்ல வான்மதின்னு தானே போட்டிருந்தது. ரோஜா அக்காவோட ஸ்கூல் பேரு வான்மதி தான், அதனால தான் லெட்டர்ல அப்படி போட்டிருந்தது. சரி, எங்க அண்ணனையே உங்க அக்காவுக்கு பிடிக்கல? அக்காவுக்கு எங்க கிராமத்தை விட்டுட்டு வேற எங்கேயும் போறது பிடிக்காது. அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அம்மா வெளியே எங்க வந்தாலும் உடம்புக்கு முடியாம போயிடும். சுத்தமான காத்து இல்லைன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அம்மாவை பார்த்துக்கவும் யாரும் இல்லை. அதனால அப்பா வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து அக்காவுக்கு கட்டி வைக்கிறதா சொன்னாரு. ஆனா உங்க அப்பா அக்காவை பார்த்து பிடிச்சு போய் பெண் கேட்டதால அப்பாவால தட்ட முடியல. அவரு ஃப்ரெண்டு மேல அவருக்கு அவ்வளவு மதிப்பு. ஆனா அக்காவுக்கு நாங்கன்னா உயிர். எங்களை பிரிய அவங்களுக்கு கொஞ்சமும் மனசில்லை. ஓ அப்படியா, அதை உங்க அப்பா கிட்டேயே சொல்லி இருக்கலாமே. அக்கா சொல்லாம எல்லாம் இல்லை, ஆனா அப்பா கேட்கவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், அவனோட வீட்டில் நீ ரொம்ப நல்லா இருப்ப, அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, இதை விட நல்ல வரன் வேற அமையாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, இது யாரோட ஃபோட்டோ என்று தன் செல்லில் இருந்த குண்டு பெண்ணின் ஃபோட்டோவை எடுத்து காண்பித்து கேட்டான் ராஜா. இதுவும் எங்க அக்கா தான், பெரியம்மா பொண்ணு என்றான் ராம். சரி, உங்க ரோஜா அக்கா ஃபோட்டோவுக்கு பதிலா இந்த அக்கா ஃபோட்டோவை கவரில் வச்சது யாரு என்று கேட்டான் ராஜா. அது என்று இழுத்தான் ராம். சொல்லுங்க மச்சான், யார் வச்சது என்றான் ராஜா. நான் தான் ஃபோட்டோவை மாற்றி வைக்க அக்காவுக்கு ஐடியா கொடுத்தேன். எங்கள் அக்காவை நீங்கள் கல்யாணம் பண்ணி சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க தானே என்று கேட்கும்போதே அவன் கண்களில் கண்ணீர் கரை புரண்டு ஓடத் துவங்கியது. அதை கண்டதும் ராஜாவிற்கு வருத்தமாக இருந்தது. நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? இந்த பொண்ணை வேண்டான அப்பா கிட்ட சொல்லி இருக்கலாமா என்று மனதில் எண்ணினான். ராஜா ராமை தன்னோடு சேர்த்து அணைத்தான். என்ன மச்சான் இது, இப்படி அழுறீங்க? இப்ப என்ன, நீங்களும் உங்க அக்காவோட சென்னைக்கு வந்துடுங்க என்றான் ராஜா. அது எப்படி முடியும்? இங்க இருக்கிற செடி கொடி கிளி ராசாத்தி பொன்னி எல்லாத்தையும் அக்கா
கூட கூட்டிகிட்டு போக முடியுமா? எல்லாருக்கும் அக்கானா உயிர், அக்காவுக்கும் அவங்க மேலே உயிர். நீங்கள் எங்கள் அக்காவை இங்கேயே விட்டுட்டு போறீங்களா அண்ணா என்று ராம் கேட்க ராஜாவிற்கு வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறும் நிலை வந்தது. ராஜா அமைதியானான். அது உங்களால் முடியாதுல்ல, அப்படி பண்ணவும் கூடாது. ஆனால் உங்கள் அண்ணன் அக்காவை பிடிக்காம வேற கல்யாணம் பண்ணப்பவே நீங்களும் அக்காவை வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நானும் அக்காவும் நினச்சோம். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பாக்காக அக்காவை கட்டிக்க சம்மதிச்சிங்க. நீங்களும் வேண்டான்னு சொல்லி இருக்கலாமே. ராம் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் அண்ணா. எங்கள் சாந்தி அக்காவோட ஃபோட்டோவை பார்த்தும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க தானே? அப்போ நீங்கள் எங்கள் ரோஜா அக்காவை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்க. அதனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்றான் ராம். சிறுவனாக இருந்தாலும் எவ்வளவு தெளிவான பேச்சு என்று வியந்தான் ராஜா. ஓ அப்படிங்களா மச்சான், அப்போ உங்கள் அக்காவை சந்தோஷமாக எங்கள் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? நான் ஒரு தேவதை மாதிரி பார்த்துக்கிறேன் என்றான் ராஜா. ராமின் முகம் அப்படியே மலர்ந்தது. உண்மையாவா? அக்கா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோவை மாற்றி வச்சதுக்காக அக்காவை திட்ட மாட்டீங்க தானே? இல்லை ராம் என்றான் ராஜா. யார்கிட்டையும் அக்காவை மாட்டி விட மாட்டீங்கல்ல? அப்பா அம்மாவுக்கும் தெரிய வேண்டாம் என்று பெரிய மனிதன் போல் பேசினான் ராம். ராஜா சிரித்தான். யார்கிட்டையும் மாட்டிவிட மாட்டேன், காட்டி கொடுக்கவும் மாட்டேன், போதுமா என்றான் ராஜா. அண்ணா, யாராவது கேட்டா நான் தான் விளையாட்டா ஃபோட்டோவை மாற்றி வச்சேன்னு சொல்லுங்க என்றான் ராம். ஓகே ராம் என்றான் ராஜா. நான் போய் அக்கா கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லவர், பயப்பட வேண்டான்னு சொல்கிறேன் என்று கூறியபடி அங்கிருந்து வேகமாக ஓடினான் ராம். ராஜாவின் மனதில் இருந்த பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்தது. அவன் மனதில் மூடியிருந்த கார்மேகம் மெல்ல விலகிச் சென்றது. ராஜாவின் செல்போன் ஒலிக்க ராஜா செல்லை பார்த்தான். அருள் அழைக்கிறான். செல்லை எடுத்து சொல்லுடா என்றான் ராஜா. டேய் மச்சான், பொண்ணு பக்கத்தில் இருக்காங்களா என்று கேட்டான் அருள். இல்லை நீ சொல்லு என்றான். நீ இப்போ எங்கே இருக்க? நான் ரூமில் இருக்கேன். அப்போ பொண்ணு இது வரைக்கும் வரலையா? இல்லைடா, என்ன விஷயம் சொல்லு. இல்லை, அவங்க உன் பக்கத்தில் வர்றதுக்கே பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணு. காலையில் நம்மக்கிட்ட பேசின பேச்சு உறுத்திட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஃபோட்டோவை மாற்றினது யாருன்னு கேட்டுப்பாரு என்றான் அருள். சரிடா, அப்புறம் நீங்கள் காலையில் புறப்பட தயாராக இருங்க என்றான் ராஜா. சரி ராஜா, நான் ஃபோனை வச்சிடுறேன், பொண்ணு ஒருவேளை இப்போ வருவாங்க என்று கூறிவிட்டு அருள் ஃபோனை வைத்தான். அதன் பின் ராஜா மெல்ல அறையிலிருந்து வெளியே வந்து வீட்டை சுற்றி பார்த்தான். எதிரே வரும் பெண் வீட்டார் அவனை பார்த்து புன்னகைத்தபடி சென்றனர். பதிலுக்கு அவனும் புன்னகைத்தான். ராஜா வீட்டு வாசலுக்கு வந்தான். சில்லென்ற காற்று அவன் முகத்தை வருடியது. அவன் அந்த பூஞ்சோலையை சுற்றி வந்தான். கிளிகளின் கூடுகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்தது. சில கிளிகள் அவனை கண்டதும் யார் இது என்று கேட்க ராஜா வியப்புடன் அவற்றை பார்த்தான். நான் ராஜா என்று அவன் கூற அவை பதிலுக்கு ராஜா ராஜா என்று அழைத்தது. அப்போது ஒரு கிளிக்கூட்டின் அருகில் ரோஜாவும் ராமும் நிற்பதைக் கண்டு ராஜா அவர்களின் அருகில் வந்தான். இருவரும் பேசுவது அவன் செவிகளில் விழுந்தது. அக்கா, அப்பா உங்களை ரூமுக்கு போக சொன்னாரு. நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க என்றான் ராம். நான் எப்படி ராம் ரூமுக்கு போகிறது? சாந்தியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கண்டிப்பாக கல்யாணம் நின்று போகணும்னு நினச்சோம். நேற்று ராத்திரி நான் உங்ககிட்ட கொடுத்து விட்ட லெட்டரை மாப்பிள்ளையோட ரூமில் போட்டுட்டு வர சொன்னப்போ நீ எங்கே போகும்போது அவங்க மாமா அவர் கூட பேசிகிட்டு இருந்ததை கேட்டதா சொன்ன. அவருடைய பொண்ணை கட்டிக்க சொன்னதாகவும் அவரும் சரின்னு சொன்னதாகவும் அப்பா கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டார், அதனால் நாளைக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, கல்யாணமும் நின்று போயிடும்னு அவங்க பேசிக்கிட்டதாகவும் நீ சொன்னதால தான் நானும் ரொம்ப தைரியமாக இருந்தேன். அதில் வேற அவர் மாப்பிள்ளையோட தம்பின்னு தெரிச்சும் அவர்கிட்ட ரொம்ப திமிரா வேற பேசிட்டேன். ஆனால் இப்போ என்னடானா நான் அவரையே கட்டிக்க வேண்டியதாக போச்சு. செத்தேன். ஃபோட்டோவை வேற மாற்றி வச்சுட்டேன்.
எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனி நான் என்ன பண்றது ராம் என்று சிறிது பயந்தபடி கேட்டாள் ரோஜா. அக்கா ஃபோட்டோவை மாற்றினது நான் தானே அவர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போ ரூமுக்கு போங்க, அப்பா என்னை உடனே வர சொன்னார் என்று கூறிவிட்டு திரும்ப ராஜா அருகில் நிற்பதை கண்டு திடுக்கிட்டான் ராம். டேய் ராம், எனக்கு ஒரு உதவி பண்றியா என்று கேட்டாள் ரோஜா. அக்கா என்று அழைத்து ராம் ஏதோ கூற வர சட்டென்று அவன் வாயை மூடினான் ராஜா. ஏதும் கூற வேண்டாம் என்று சைகை செய்தான். அதை அறியாமல், நீ போய் அவர்கிட்ட சொல்லு, எங்க அக்காவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ராத்திரி ஆனா அவங்க பயங்கரமா அலறுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லு, அவர் பயந்து ஓடி போயிடுவாரு என்றாள். ராமிடமிருந்து எந்த பதிலும் வராததால், என்ன ராம் பதிலையே காணோம் என்று கேட்டபடி திரும்ப ராஜா அருகில் நிற்பதை கண்டு அதிர்ந்தாள் ரோஜா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.